நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே நம்ம பண்ணிருக்க ஒரு ப்ராஜெக்ட் சைட்டை இப்போது இந்த தர லெவலில் வந்துட்டு நம்ம பிளிந்த் பீம் போடுறதுக்காக இந்த பேஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபாலோ பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம இங்கே சாண்ட் மேனுஃபேக்சர்டு சாண்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த தர லெவலில் வரக்கூடிய பீமுக்கு பேஸ் ஒர்க் பண்ணுறோம். இது கீழே மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம 1.5 ஜல்லியில் ஒரு லேயர் போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி செங்கல் கூட நம்ம வரி வைக்கலாம். இது ஒரு பேஸ் கோர்ஸு. ஸ்ட்ரக்சரல் டிசைன் நம்ம பல முறை வலியுறுத்துகிற எளிமையான விஷயம். ஸோ அதை பயன்படுத்துகிறது பெட்டர். இதில் உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு 8-12 mm ராட்ஸ் இருக்குது. இந்த கார்னர்ஸில் சென்டர்ஸில் பார்க்கும்போது நமக்கு 4 16 2 12 இருக்க மாதிரி டிசைன் வந்திருக்கு. ஸோ வாட்டெவர் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அதோடைய லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த மண்ணோட தன்மைக்கும் தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி அதன்படி ஃபாலோ பண்ணினா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயங்கிறத நம்ம எப்போவும் மனசில் வச்சுக்கலாம். இந்த பேஸ்மெண்ட் வரைக்குமே நம்ம இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் பயன்படுத்துகிறத ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதில் நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை குறைவு கம்பேரிட்டிவ்லி ரெட் பிரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் பயன்படுத்துகிறது நல்லது. பேஸ்மெண்ட்டுக்கு மேலேயும் பயன்படுத்தலாம், ஆனால் ரெட் பிரிக்கை தான் நம்ம ஒத்துக்கிறோம். ஸோ அது அட்லீஸ்ட் பேஸ்மெண்ட் வரைக்குமாவது இதை பயன்படுத்துகிறத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மண் மேலேயே நம்ம அந்த செங்கல் அடுக்கக்கூடாது. கீழே ஒரு குஷன் மாதிரி இந்த சாண்டில் ஒரு பெட்டு போட்டு அதுக்கு மேலே இந்த செங்கல் அடுக்கிறது முக்கியம். இப்போ செங்கலுடைய மேல் மட்டமும் ப்ராப்பராக லெவலாக இருக்கணும். ஏன்னா அந்த மட்டத்தில் வித்தியாசம் வந்துடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜங்ஷனில் 3 லெவல் இருக்குன்னா அது ஈக்குவலாக இருக்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த பீம் பாட்டம் லைன் கரெக்டாக இருக்கும். இதில் மேடு பள்ளம் வித்தியாசம் வந்ததுன்னா காங்க்ரீட் அளவு கூடுதலாக போகும். அது தேவையில்லாத விஷயமாக தான் போகும். நம்ம கட்டக்கூடிய வீடு சின்னது பெருசு அப்படிங்கிற எந்த வித்தியாசம் இல்லை. எந்த அளவானதாக இருந்தாலும் அடிப்படையில் இந்த ப்ராப்பர் சாயிலில் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் வச்சுக்கிட்டு அதை அப்படி ஃபாலோ பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தரையில் போடக்கூடிய இந்த பீமோட லெவல் இந்த தர மட்டத்தை விட இறங்கி இருக்கணும். இப்போ இந்த லெவல் டவுனில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது முக்கியம். நீங்கள் கட்டக்கூடிய உங்கள் வீடு இப்போது இந்த ஸ்டேஜில் எதுவும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கே நம்ம பேசின சின்ன விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் வீடு ரொம்ப சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.